இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். வா வாத்தியார் படம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த பொங்கல்ல எதிர்பார்க்கவே இல்லை நம்ம வந்து ஜனநாயகன் படம் வரும், பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்த அந்த சூழல்ல ஜனநாயகனுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே பாத்தீங்கன்னா சாட்டையை வச்சுட்டு இருந்தாரு விஜய். சரி, அப்ப கிட்டத்தட்ட இது வந்து எம்ஜிஆர் வெர்சஸ் கருணாநிதியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஜனநாயகன் வரல. டக்குன்னு பார்த்தா எதிர்பார்க்காம வரும் அப்படின்றதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்த வா வாத்தியார் படம் இப்ப 14ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துட்டு டக்குன்னு வந்துட்டாங்க உள்ள. பார்த்தா சொன்ன மாதிரியே பராசக்தி வெர்சஸ் வாத்தியார். கிட்டத்தட்ட டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற மாதிரியா எப்படி வேணா எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மேட்டருக்குள்ள போயிடலாம். அதாவது படம் எப்படி இருக்கு? படத்துக்கு முன்னாடி கார்த்தி என்ன சொல்லியிருந்தாரு ரிலீஸுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். ஒர்க் அவுட் ஆனா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிரும். ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகாம போச்சுன்னா பின்னி எடுத்துருவாங்க எங்களை. ஏன் அப்படின்னா நாங்க தொற்றுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கார்த்தி பேசியிருந்தாரு. அதே மாதிரி நலன் குமாரசாமி என்ன சொல்லியிருந்தாருன்னா, பழைய அதாவதுங்க இந்த 80s முன்னாடி 70s 60s அல்லது ஏர்லி 80s இங்கெல்லாம் இந்த டைம்லலாம் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை வந்து வெறித்தனமா என்ஜாய் பண்ணி அவருடைய ரசிகர்களாக இருந்த அவங்களுக்கெல்லாம் இந்த படம் அந்த ஃபார்மேட்ல இருக்குங்க. ரொம்பலாம் வந்து லாஜிக் அப்படி இப்படின்லாம் பார்க்குற மாதிரி இருக்காது. பக்கா எம்ஜிஆர் படம் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள போகலாம். முதல்ல இந்த ஜானர்ல இருக்கக்கூடிய படங்கள் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா காமெடி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த படத்துடைய உயிர்ன்னு சொல்லி அவங்க எதை எடுத்திருக்காங்க? எம்ஜிஆர் அவர்கள். அந்த போர்ஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகணும். ஸ்க்ரீன் பிளே ஓரளவுக்கு எங்கேஜிங்கா போகணும். போர் அடிக்காம போகணும். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு இது இருக்கணும். அதோட எம்ஜிஆர் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் வரும்போதெல்லாம் தியேட்டர்ல வந்து அந்த அந்த என்ன சொல்றது எலிவேஷன் அப்படிங்கிறது கரெக்டா பிளேஸ்மெண்ட் கரெக்டா ஒர்க் ஆயிருக்கணும். இதெல்லாம் இந்த படத்துல ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்பயுமே ஒரு படத்தை பத்தி பேசணும் அப்படின்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கறத தான் நான் சொல்லுமே தவிர ஒட்டுமொத்தமா நான் பாட்டுக்கு இப்படி இப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. இதுதான் படத்துடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி தோணும், பாக்குறவங்களுக்கு சூப்பரா கூட தோணும், அல்லது எனக்கு சூப்பரா தோணும், பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி ஆவரேஜா தோணும். அதனால எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, படத்துடைய அவுட்லைனை பார்த்துடணும். ரொம்ப சிம்பிளான அவுட்லைன். என்னது? எம்ஜிஆர் அவர்கள் காலமாகறாரு இல்லையா 1987ல. அந்த குறிப்பிட்ட தேதியில அந்த குறிப்பிட்ட நிமிஷத்துல எம்ஜிஆர் மறையிறாரு. ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை தான் கார்த்தி. எம்ஜிஆருக்கு வந்து உள்ளங்கால்ல ஒரு மச்சம் இருக்குமா, அந்த மாதிரி அந்த குழந்தைக்கும் உள்ளங்கால்ல ஒரு மச்சம் இருந்ததாக அந்த படத்துல சொல்றாங்க. மச்சம் இருக்கு. எம்ஜிஆருடைய வெறித்தனமான ரசிகர் ராஜ்கிரண். அவர் வந்து எம்ஜிஆருடைய மறைவை தாங்க முடியாம இருக்கிறாரு. அப்ப பேரன் பிறக்கிறாரு. பேரனுடைய கால்லயும் அந்த மச்சம் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா எனக்கு எம்ஜிஆரே வந்து பேரனா பிறந்துட்டாரு, வாத்தியார் பிறந்துட்டாரு அப்படின்னு தான் அவர் சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரை அப்படியே எம்ஜிஆராவே வளர்க்குறாரு. சிலம்ப சொல்லி கொடுக்கறது, கத்தி எல்லாமே, கத்தி சண்டை, அந்த சண்டை, இந்த சண்டை, அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து தப்பு பண்ணா யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒழுக்கம்லாம் சொல்லி கொடுத்து, தப்பு பண்ணா சாட்டையில் அவர் சின்ன வயசுல எடுத்து அடிச்சு விடுவாரு. நான் ஸ்பாயில் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் தான். சொல்றதுக்கு நிறைய விஷயம் படத்துல வந்து இருக்கு. அதனால நான் எல்லாத்தையுமே ஸ்பாயில்லாம் பண்ண போறது இல்லை. இப்படி வளர்த்துட்டு போறாரு. ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இதுவும் ரொம்ப ஏர்லியஸ்ட் தான். அவங்க தாத்தாவுக்கு இவர் ஒரு லாட்டரி சீட் போய் வாங்குறாரு. தாத்தாவுக்கு புல்லட் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி டீனேஜ்ல இருக்கக்கூடிய இந்த வாத்தியார் ராமு கேரக்டர் போயிட்டு வாங்குறாரு. கார்த்திக் கேரக்டர். அதுல விழுந்துருது 50,000 பரிசு விழுந்துருது. ஆனா அதை கிழிச்சு போடுறாரு தாத்தா. அதெல்லாம் தப்பு. உழைக்காம வர காசு வந்து நமக்கு தேவையில்லை, உழைத்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி வாத்தியார் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அந்த பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான ஒரு அவருக்குள்ள ஒரு உறுத்தல் வர ஆரம்பிக்குது. அந்த குழந்தைக்கு, அந்த பையனுக்கு பிடிக்கல, நல்லவனா இருக்கிறது பிடிக்கல. ஆனா நம்பியார் அதுக்கப்புறமும் பார்க்கக்கூடிய படங்கள்ல நம்பியார் வரக்கூடிய போர்ஷன்லாம் அந்த பையனுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. எப்படி இருக்கு பாருங்க. கேட்கும்போது அவுட்லைன் பயங்கரமா இருக்குல்ல. எம்ஜிஆர் தான் எனக்கு பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி தாத்தா நினைக்க, அந்த பையன் வந்து வளரும்போது எம்ஜிஆராவும், வளர்ந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பியாராவும் மாற, அதுக்கப்புறம் அவன் வளர்ந்து போலீஸ் அதிகாரி ஆகணும், நேர்மையா ஆகணும்னு சொல்லி தாத்தா ஆசைப்பட அவரும் போலீஸ் அதிகாரி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது தமிழ்நாட்டுல. ஒரு பெரிய போராட்டம், ஒரு ஆலைக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்குது. இந்த விஷயங்களை சுத்தி தான் படம் நகருதுங்க. ரைட். காமெடி ஒர்க் அவுட் ஆச்சா? எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. தியேட்டர்ல இருந்தவங்க அங்கங்க சிரிச்சாங்க. எனக்கு சில இடங்கள்ல லைட்டா சிரிப்பு வந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் கம்பேரிட்டிவ்லி முந்தைய நலன் குமாரசாமி அவர்களுடைய படங்களை ஒப்பிடும்போது. ரைட். அடுத்து எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் இருக்குல்ல, அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா படம் ஃபுல்லா எம்ஜிஆர் தான். திரும்பும் திசையெல்லாம் எம்ஜிஆர் தான். எனக்கு அதுவும் எல்லாமே ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது வேற மாதிரி தோணலாம். அந்த அடிப்படையில் ஓகேன்ற மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பயங்கரமான ஹை. ஒருவேளை அந்த எம்ஜிஆருடைய அந்த மூவிஸை தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி அந்த வைப்பை பெருசா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுனால இந்த ஜென்ரேஷனுக்கு கனெக்ட் ஆகலையா தெரியல. ஒரு மாதிரி தான் இருந்துச்சு.
தியேட்டர்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு செக்டாரில் விசில் அடிச்சாங்க, ஒரு செக்டார் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க. அப்படிதான் இருந்துட்டு இருந்துச்சு. ரைட்டு. நிறைய எம்ஜிஆருடைய பிளேஸ்மெண்ட் வருது. அப்போ தாத்தாவுடைய மறைவுக்கு பிறகு என்னவா மாறுறாரு அப்படின்னு சொல்லி இன்டர்வல் பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் இருக்குதுங்க. அதில் ஒரு பயங்கரமா விசில் பறந்துச்சுன்னு சொல்லலாம். ட்விட்டர்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்டர்வல் பிளாக்கை புகழ்ந்து போட்டே இருக்கிறாங்க. படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர் அப்படின்ட்டுலாம். பட் பர்சனலாக எனக்கு ஓகே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல, மற்றவங்களுக்கு ஆயிருக்கலாம். ஓகே, அடுத்து அப்படியே செகண்ட் ஹாஃப்ல போகும்போதும் என்னன்னா எம்ஜிஆராக கார்த்தி அவர்கள் வரக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது இல்லையா? எம்ஜிஆராக கார்த்தி அவர்கள் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே சூப்பரா ட்ரை பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அவர்களை மாதிரியே பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அந்த லாங்குவேஜ் அவர் பேசக்கூடிய மொழி ஆகட்டும், எல்லாமே ஆக்ஷன் ஆகட்டும். ஒரு பாட்டிங்கன்னா ஒரு பாட்டி சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு குழந்தைனா குழந்தை சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்குல்ல. பெண்களனா அவர் அடிக்க மாட்டார். இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல. இது எல்லாத்தையுமே கார்த்தி எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நல்லாவே அதை அதை அப்படியே அவர் என்ன சொல்றது இமிட்டேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா தான் வந்திருக்கு. பயங்கரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூவி தான் நலன் குமாரசாமி அவர்கள் ட்ரை பண்ணியிருக்கிறது. ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் 100% ஒர்க் ஆயிருக்கா அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டால் நான் வந்து 100% எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுவேன். பக்கத்தில் இருந்தவங்க சுற்றி இருந்தவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கும் கூட எல்லா இடங்கள்லையும் ஒர்க் அவுட் ஆயிருக்குமா அப்படின்ட்டு எனக்கு சரியா தோணலை. ஆனால் இந்த வெறும் அவுட்லைனை மட்டும் கேட்டால் அப்படி இருக்குது. ஸ்க்ரீன் பிளே அப்படி இருக்குதா? ஆனால் படம் அந்த அளவுக்கு வேகமாக போதா, என்ஜாய் பண்ண வைக்குதா அப்படின்னா பர்சனலாக எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் இந்த படம் பயங்கர ஹிட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், பயங்கர வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்டேன். அதை நோக்கி இந்த படம் போகுமா அப்படிங்கிறது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஃபீல் ஆகலை. மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஒருவேளை யாருக்கு இது பயங்கரமாக பிடிக்கலாம்னா அதிகப்படியாக எம்ஜிஆர் படங்களை பார்த்து வளர்ந்தவர்களுக்கு, எம்ஜிஆர் படங்களை ரசித்து வளர்ந்தவர்களுக்கு கண்ணீர் கூட வரலாம் படம் பார்க்கும்போது. சில காட்சிகளில், அதே மாதிரி இன்டர்வல் பிளாக்ல, கிளைமேக்ஸில், இன்னும் சில சீன்ஸ், ரொமான்ஸ், ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய இடங்கள்ல கண்ணீர் கூட வரலாம். அந்த அளவுக்கு எம்ஜிஆரை கொண்டு வந்திருக்கிறார் கார்த்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஹீரோயின் கேரக்டர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்களுடைய மைண்டை ரீட் பண்ணக்கூடிய, அவங்களுடைய முன்னோர்கள்கிட்ட, ஆவிகள் கிட்ட பேசக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக அவங்க பண்ணியிருக்காங்க. வராங்க போகிறாங்க, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவங்களுடைய கேரக்டரும் பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். மியூசிக் சந்தோஷ் நாராயணன், அந்த பழைய அந்த எம்ஜிஆர் படங்களில் வரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்ல, ஒரு சவுண்ட் இருக்கும்ல, அந்த சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த பிஜிஎம்லாம் எலிவேஷன்லாம் கொடுத்துருக்காரு முக்கியமான காட்சிகளில். நல்லா இருக்கு, அதுவும் கூட நல்லா இருக்கு, ஒரு மாதிரி வைபாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஆனாலும் கூட இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டோமோ என்னவோ, அந்த அளவுக்கு ஃபீல் கொடுக்கல. சில இடங்கள்ல கொஞ்சம் டயர்டா இருக்குது. ஆனா படத்துடைய இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, படம் ரொம்ப சுருக்கமா ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, முடிகிறதுன்னு தெரியல. ஒரு 2.25 மணி நேரம் அந்த அளவுல தான் படம் முடிஞ்சிருது. அதே மாதிரி சாங்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் அதுக்குள்ள எடிட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஸோ டக் 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 டக்குன்னு போகுது. அப்படி இருந்தும் கூட சில நேரங்கள்ல படத்துடைய வேகம் வந்து ஸ்லோவா இருக்கிற மாதிரியான உணர்வையும் கொடுக்குது. ஆக மொத்தத்துல கம்பேரிட்டிவ்லி நலன் குமாரசாமி அவர்களுடைய முதல் படமான சூதுக்கவும், 2வது படம் காதலும் கடந்து போகும், இதோட கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ பிரேக் எடுத்து இவர் இப்போ எடுத்திருக்கிற வா வாத்தியார் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ல ஆகட்டும், காமெடி ஃபேக்டர்ல ஆகட்டும், அதே மாதிரி த்ரில்லிங் ஃபேக்டர்ல ஆகட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் ஃபீல் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரேக்குக்கு அப்புறம் பண்ணியிருக்கிற படம் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒருவேளை அவசரத்தில் இது வரைக்கும் என்ன இருக்குது அதை எடுத்து கிண்டி கொடுத்துட்டாங்களா அப்படின்னும் தெரியல. பெருவெற்றி பெருமா அப்படிங்கிறத இப்போ என்னால் சொல்ல முடியல. ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி ஃபீல் ஆகுது, மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படி ஃபீல் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் எவ்வளவோ பெட்டராக எடுத்துருந்துருக்கலாமோ அப்படிங்கிற அந்த உணர்வோ எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் உயிர் தெழுந்து விட்டார் அப்படிங்கிற சந்தோஷத்தை நிறைய பேருடைய முகத்தில் அந்த படம் பார்த்தவங்க கிட்ட பார்க்க முடியுது. பார்க்கலாம் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் என்னுடைய கருத்து. ரிவ்யூ பிடிச்சிருந்து அவனை லைக் பண்ணுங்கள், என்ன வேற என்ன கேட்போம், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி.